ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளில் ஒரு வாஞ்சியோடு ஒரு ஏக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு வந்திருக்கிறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கொரோனா நாட்களில் அப்பத்துக்கு பெரிய தடைகள் காணப்பட்டுச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை நம்மை தாங்கினது. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். மீகா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். மீகா அதிகாரம் 2 வசனம் 7. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில அவங்க தேவனை நம்பல. தேவன் கிரியை செய்வார் என்று சொல்லி அவங்க நம்பல. அவங்க எல்லா மகிமையையும் விக்கிரகத்தின் பேரில் வைத்துவிட்டு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை எழுதுகிறார். ஆக்சுவலாக இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களிலே வாழ்ந்த தீர்க்கதரிசி மற்ற 2 ராஜ்யங்களில் வாழ்ந்த நாட்களில் எழுதும் பொழுது ஜனங்க செவி கொடுக்கல. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஊழியம் செய்ததாய் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஆனா பாருங்க, சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நம்ம சில காரியங்களை பேசுகிறோம், ஜனங்கள் செவி கொடுக்காததை போல காணப்படுகிறது. யோதாம் நாட்கள்ல செவி கொடுக்கல, எசேக்கியாவுடைய நாட்கள்ல ஜனங்க செவி கொடுக்கிறாங்க. பாருங்க, அவர் சொல்றாரு, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே. இஸ்ரவேல் ஜனங்க தங்களை எப்படி அழைத்துக் கொள்வாங்க அப்படின்னு, நாங்கள் யாக்கோபின் சந்ததி. ஹல்லேலூயா. நாங்கள் வாக்குத்தத்தத்தின் சந்ததி, நாங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு பேசும்போது கூட சொல்லுவாங்க, நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி. தங்களை மேன்மை பாராட்டி கொள்வாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபினுடைய சந்ததி என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ. பாருங்க, இந்த நாளை நான் ஆராதிக்கும் பொழுது கூட இல்லையா, என்னுடைய இருதயத்தில் அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பூற்றினார். வாசிக்கலாம் பாருங்க. நெகேமியா 9வது அதிகாரம். திரும்ப நம்ம அந்த மீகாலிருந்து தான் தியானிக்க போகிறோம். நெகேமியா 9வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. 20. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டு அவர்கள் வாய் உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். எவ்வளவு அழகா இருக்குல்ல. அதாவது உம்முடைய நல்ல ஆவியை எதற்காக அப்படின்னா, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு அவருடைய ஜனங்கள் அவருக்கு ஏற்ற பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய இருதயத்தை மகிழ்வுற செய்யும்படியாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர்களுக்கு சும்மா ஒரு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்துட்டு அவங்களை சும்மா நீங்களே நடந்துக்குங்கன்னு சொல்லல. இன்னைக்கு கூட நம்மளுக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுத்துட்டு சும்மா நீங்க நடந்துக்குங்கன்னு சொல்லல. அவர் வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நல் ஆவியை, தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அவர் கொடுத்து எதற்கு நம்ம கொடுத்திருக்கிறாரு? அறிவை உணர்த்த, to have the knowledge of God. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நடத்துகிறவர் என்று சொல்லி நாம அவரை அறிந்து கொள்ள அந்த அறிவை உணர்த்த நல் ஆவியை கட்டளையிட்டாராம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கும் பொழுது அவருடைய மன்னாவை, அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவருடைய மன்னாவை கொடுத்து தாகத்திற்கு அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ. அடுத்த வார்த்தை சொல்லுது, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை
என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என்னுடைய வசனத்தை கை கொள்ளுகிற தேவ ஜனமே, என்னுடைய பிரமாணத்தை நேசிக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை விரும்புகிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். என்னுடைய வார்த்தை, என்னுடைய வாக்கு தத்துவம், என்னுடைய பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யாதோ? ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா நம்ம வேதத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஹல்லேலூயா, அவர் சகல பிரசாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையில ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது இல்ல? அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனா இருக்கிறது. யோவான் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இன்னைக்கு எங்க தருமா இருக்கு? நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இருளை ஒளியிலிருந்து பிரகாசிக்க பண்ணின தேவன் அவர் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுகிறார். உள்ளத்தின் இருளை போக்கி அவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப பாருங்க, இங்க வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏங்க அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார்? வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஹல்லேலூயா, வானத்திலிருந்து அந்த மன்னா ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா பாருங்க, அங்க சொல்லுது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. இதுக்கு முன்னாடி வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா கூட அதான் இருக்கும். அவர் நம்மை சிறுமைப்படுத்துவாரா? சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் நம்மளை சிறுமைப்படுத்த மாட்டார். இல்லை, வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. ஏன் அந்த ஒரு சூழ்நிலையில, ஏன் அப்படி ஒரு சோதனையில கர்த்தர் சில சூழ்நிலைகளில நம்மளை அந்த சிறுமைக்குள்ள கொண்டு போகிறார், அந்த பசிக்குள்ள கொண்டு போகிறார் அப்படின்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அறிந்திருந்தபடினால இயேசு கிறிஸ்து மத்தேயு 4வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அப்ப அந்த 40 நாள் உபவாசம் அவர் அப்பத்தினால இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர் தேற்றப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா, மோசே மலையில 40 நாள் இருக்கிறாரு. அவருக்கு எந்த புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஆனால் அந்த தேவ பிரசனத்தில் இருக்கிறார். அப்போ அந்த தேவ பிரசனத்தில் அந்த 40 நாள் அளவும் அவரை இருக்க செய்தது என்னங்க? அவர் கர்த்தருடைய வார்த்தைங்க. ஹல்லேலூயா. எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில போனாலும் சரி, எலியா எசபேலுக்கு பயந்து சூறை செடியின் கீழே படுத்து, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிற சூழ்நிலை. கர்த்தருடைய தூதன் எலியாவை வந்து சந்தித்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ஒரு அடையையும் ஒரு துருத்தி தண்ணியையும் கொடுத்து, நீ எழுந்து புறப்பட்டு போ, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு அடையும் கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு 40 இரவு 40 பகல் வனாந்திர பாதையில நடக்க முடியுமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஹல்லேலூயா. கொரோனா நாட்கள்ல நம்மளால நிச்சயமா திரும்பி பார்த்தோம்னா சொல்ல முடியும், அன்னைக்கு அப்போ எப்படி கிடைக்கும் தெரியல, எப்படி யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். காய்கறி போய் எப்படி வாங்க முடியும் தெரியல, மல்லிகை ஜாமான் நமக்கு எப்படி கிடைக்கும் தெரியல. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல எப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணாரோ, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒன்றும் குறைவா இருக்கவில்லை. நெகேமியா 9 ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு ஒன்றும் குறைவா இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவர் வனாந்திரத்துல நடத்திட்டாரு, வனாந்திர பாதை. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நம்ம அப்படிதான் யோசிப்போம்ல, வனாந்திர பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரே ஆண்டவர் வந்து பாரு என்ன குறையோட நடத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்க கூட பாரு, நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லிக்கோனால, நம்ம அவங்களோட இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திர பாதை எல்லாருக்கும் உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது நெகேமியா 9:21, நெகேமியா 9:21, இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தேன். ஹல்லேலூயா.
அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. உபாகமம் 8 இப்போ நம்ம வாசிய வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாதரட்சை பழுதாகி போகவும் இல்லை. யோசிச்சு பாருங்க, 40 வருஷம் ஒரே ட்ரெஸ்ஸு. நம்ம சில நேரத்தில் எவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாலும் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும், கலர்ஸ் ஃபேட் ஆகிடும். இரவும் பகலும் நடக்கிறாங்க, அவங்க வஸ்திரம் பழுதா போகலை, அவங்களுக்கு ஒரு குறைவும் காணப்படலை. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் நடத்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள்லாம் எதற்காக அப்படின்னா, இந்த வார்த்தைகள்லாம் கர்த்தர் ஏன் பேசுறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த நெகேமியா வீட்டில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கால் நனையாமல் நடந்து போனாங்களாம். ஏன் இப்போ கால் நனைஞ்சா என்ன இப்போ பிரச்சனை? தண்ணியை கொஞ்சம் வற்றி போக வச்சுட்டு அந்த ஈர தரையில நடக்கலாமே. ஏசு ஆண்டவர் பாருங்க, தம்முடைய ஜனத்தை குறித்து அவர் அவ்வளோ கண்ணோக்கமாக இருக்கிறார். இல்லை அதில் சிறு பிள்ளைகள்லாம் போகுது. என் பிள்ளைங்க நடந்து போகும்போது அதுங்க காலில் தண்ணி பட்டு அதனால கூட அதுங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் வெட்டாந்தரையாய் கால் நனையாமல் நடந்து போனார்களாம். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன் அப்படி செய்யறாருன்னா, நம்ம மேல அவ்வளவு அவர் கண்ணோக்கம் உள்ள தேவனா இருக்கிறாரு. பாருங்க, வெயில் பகலுக்கு மேகஸ்தம்பத்தை அனுப்பி வைக்கிறாரு, இரவுல வெளிச்சம் குளிருக்காக வெளிச்சம் காட்டுவதற்காக வழி காண்பதற்காக அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி வைக்கிறாரு, வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் பேசுறாருன்னா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில போய் கொண்டிருந்தா ஹல்லேலூயா அந்த வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. நம்ம வாசம் பாருங்க, செம்மையாய் நட என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நன்மை செய்ததே, என் வார்த்தை அவர்களுக்கு நன்மை செஞ்சதே, என் பிரச்சனை அவங்களுக்கு நன்மை செஞ்சதே, என்னுடைய மன்னா அவங்களுடைய பசியை ஆற்றினதே, என்னுடைய ஜீவ தண்ணீர் அவங்களுடைய தாகத்தை ஆற்றினதே, அவர்களுக்கு செய்தது உங்களுக்கு செய்யாதா? ஹல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 1:3 வாசிங்க. எபிரேயர் 1:3. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க இயேசுவை பத்தி. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தற்சொரூபமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். இன்னைக்கு பாருங்களேன், கவனிங்க, சயின்ஸில் சொல்றாங்க, பூமி எத்தனையோ ட்ரில்லியன் அதோடைய வெயிட் சும்மா அவங்க மெஷர் பண்ணி சொல்றாங்க. எத்தனையோ ட்ரில்லியன் அந்த வெயிட்டு, அந்த ட்ரில்லியன் வெயிட், அந்த வெயிட்டை கணக்கு போடுறாங்க. ஆனால் அது எப்படி அதோடைய ஸ்தானத்தில் அது நின்று சுழண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் சந்திரனை படைச்ச இடத்துல, சூரியனை படைச்ச இடத்துல அது எப்படி அதோடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் சகலவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறவராய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன செய்தா, அந்த பூமியை தாங்கி பிடிக்குது. அந்த வார்த்தையை அவர் எடுத்துட்டாருன்னா பூமி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தையை அவர் எடுத்துட்டாருன்னா சந்திரன் சூரியன் எல்லாமே முடிச்சு போயிடும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ அவருடைய வார்த்தையினால் சந்திரனும் சூரியனும் பூமியும் அவருடைய படைப்புகள், மலைகள், சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். சமுத்திரத்திற்கு ஒரு எல்லையை கடலையிட்டு அது கடவாது இருக்கும்படிக்கு அதுக்கு கடலை கொடுத்திருக்கிறாரு. சரி, இதை நான் எதற்காக சொல்றேன்? அவருடைய வார்த்தை அதை மாத்திரம் தாங்கலைங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம் தெரியுமா? ஹல்லேலூயா. எதனால தெரியுமா? அவருடைய வார்த்தையினால தாங்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையினால. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம யோசிப்போம் சில நேரத்தில், அது யோசுவாவுக்கு சொன்னது. எபிரேயர்ல 13 எழுதுறாரு, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ நம்ம லைஃப்ல ஒரு மாதிரி சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனுஷங்க யாரும் கூட இல்லை, ஒரு ஏமாற்ற சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அப்பம் இல்லைங்க, தண்ணி இல்லைங்க, அவருடைய வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை எங்கிருந்தோ வரும். ஹல்லேலூயா. என்னுடைய தாயார் மருத்துவமனையில் இருந்தாங்கல்ல, அது கிட்டத்தட்ட 2024 இதே 1ஆம் தேதி அவங்க ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதே 1ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு நான் நாளைக்கு என்ன ஆண்டவரே வார்த்தை கொடுக்கறது, ஆண்டவரே நான் எவ்வளோ வீக்காக இருக்கிறேன்னே, எனக்கே ஒரே ஆன்சைட்டியாக இருக்கேன் ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே என்ன கொடுக்கறது அப்படின்னு அந்த அந்த
ஹாஸ்பிட்டல் வாசல்ல அப்படியே நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே உங்க ஜனங்க வருவாங்களே ஆண்டவரே, கர்த்தர் வார்த்தையை கேட்கும்போது உண்மையை நான் இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறேன்ல, எனக்கு அப்படியே அந்த ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணவேன் என் நீதியின் வலது கரத்தினாலே. என்ன விஷயம் அப்படின்னா, அது வரைக்கும் இருந்த ஒரு பதட்டம், ஒரு பயம், அந்த வார்த்தை கர்த்தர் அப்படி வந்து நம்ம மேல அதை போட்டு அவர் என்னை தாங்கின பொழுது உண்மையை என்னால் மறக்கவே முடியலங்க. அந்த நாளை மறக்க முடியலங்க. அவருடைய வசனத்தினுடைய வல்லமைங்க, அவருடைய வசனத்தினுடைய வல்லமை. இந்த வசனத்தை நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாசிக்கும் போது என் கூட இந்த வசனம் பேசுச்சு, என்னோட இந்த வசனம் பேசுச்சு. என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்ற, செம்மையா நடக்கிறவனுக்கு, நீ ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிறல்ல, அவர் உண்மையா நேசிக்கிறல்ல, உண்மையா ஜெபிக்கிறல்ல, உண்மையா அது வந்து நீ காலையில உண்மையா நீங்க ஓடி வரங்கல்ல, அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என் வார்த்தை உனக்கு நன்மை செய்யாதா, என் வார்த்தை உனக்கு நன்மை செய்யாதா. சுருக்கமாய் ஒரு 2 அல்லது 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற முதல் நன்மை. எரேமியா 15:16 கொஞ்சம் வேகமா வாசிங்க. முதல் பகுதி பாதியை மாத்திரம் வாசிங்க. எரேமியா 15:16. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நீ காலை வேலையில் ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. இப்போ நான் சொன்ன வசனம் இல்லை உங்க மனசுல பதிவு, அட்லீஸ்ட் ஒரு பகுதி, என் வார்த்தைகள் உனக்கு நன்மை செய்யாதோ. ஆண்டவர் என் கூட பேசினாரு இன்னைக்கு, எங்களை பார்த்து கேட்டாரு, அவருடைய வார்த்தை நன்மை செய்யாதோன்னு கேட்டாரு. நன்மை செய்யும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமா, உங்களுடைய வார்த்தைகளை நான் பெற்ற உடனே சொல்லுமா, வாசிங்கம்மா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு அல்ல மகிழ்ச்சியுமா இருந்தது. பிரியமான தேவ சொன்னமே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. அந்த வார்த்தை என்ன செய்யுமா, சந்தோஷமும் நம்முடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியையும் அது கொண்டு வருமா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119:92, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேன். இன்னொரு வார்த்தையில் சொன்ன, ஆண்டவரே நான் ஒடிஞ்சு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஏதோ ஒரு வழியில பாருங்க, ஒரு ஆட்டோ மூலமா, ஒரு வண்டி மூலமா, இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா, நம்ம வேதம் கூட எடுக்க பலன் இருக்காது, ஆனா அந்த வசனம் வந்து நம்ம உயிர்ப்பித்திருக்கோம் பாருங்க. அதை சொல்றாரு, அது என்னுடைய மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் அந்த துக்கத்திலேயே அப்படியே நான் முடிஞ்சு போயிருப்பேன். அப்ப என்ன சொல்றாரு, அந்த வேதம், அந்த வார்த்தை வந்து என் துக்கத்தை மாற்றினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 1வது அதிகாரத்துல அப்படியே ஒரு சம்பவம் இருக்கும். சகரியா, எலிசபெத் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. சகரியா தன்னுடைய ஆசாரிய முறையின்படி தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பான். அப்போ தேவ தூதன் அவனுக்கு காணப்பட்டு, லூக்கா 1:13, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஒரு காரியத்துக்காக வேண்டிட்டு இருக்கிறாரு, அதை குறித்து அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் மறந்துட்டாரு, ஆனா தேவன் மறக்கல. ஹல்லேலூயா. நம்ம வேண்டுதலை நாம மறந்து போறோம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். சகரியாவுக்கு சந்தேகம் வருது, ஆனா நீ ஜெபித்ததை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கேட்டதை தான் கொடுக்குறேன், நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நான் மறவாத தேவன், நான் மனமாற மனுஷன் அல்ல, மறந்து போக மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அந்த வார்த்தை கேட்டோன்னு பாருங்க, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது வரைக்கும் சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில ஒரு கண்ணீர் தான் இருந்திருக்கும். அன்னாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும் வரைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கண்ணீர் தான் இருந்திருக்கும். ஆனா அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல வந்த பாரு, அவர் உன்னை நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்த உடனே அந்த கண்ணீர் மறைந்து போகிறது, மாறாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. இதே அதிகாரத்துல மரியாளை குறித்து ஆண்டவர் பேசுவார். மரியாளுக்கு கர்த்தர் பேசின உடனே 1வது அதிகாரம் 47, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே பாருங்களேன், மரியாதை கர்த்தர் நினைத்ததால் ஏன் களி கூறுது அப்படின்னா, நீங்க அது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் மரியாதை உன்னிடத்துல பிறப்பார், உன்னிடத்துல பிறப்பார். அது எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவியின் மூலமாக நடக்கும்னு சொன்ன அந்த வார்த்தை 37, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அவளுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லை. ஆனாலும் ஆபிரகாமை போல நம்பினால் வேதம் சொல்லுகிறது, தூதன் சொல்லுகிறான், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒருவேளை இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் உங்க லைஃப்ல இருக்கலாம், நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம், இது எப்படி ஆகும் என்று சொல்லி, இது என்னடா இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கே, இது நினைச்சா கூட நடக்காதே, எங்கேயோ இருக்கே, எட்டாத தூரம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின பொழுது அப்போஸ்தலர் 7 வரும், அவனுக்கு ஒரு அடி நிலம் இல்லை, ஒரு அடி நிலம் கிடையாது, பேர் சொல்ல ஒரு பிள்ளை கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சந்ததியை தருவேன், நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன். ஒரு அடி நிலம் இல்லைன்னா ஒரு மனுஷன் தேசத்தை கொடுப்பேன் நம்ப முடியுமா? ஆண்டவரே, முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு அடி சொந்தமா கொடுங்க. ஹல்லேலூயா. இல்லைங்க, ஆண்டவர் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பினார். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய வார்த்தை நமக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். இரண்டாவதாக வாசிக்கணும், லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 5:5 வாசிங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா, விசுவாசத்தை கொண்டு வரும். ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்வதனால். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க பாருங்களேன், ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில் சம்டைம்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் அல்லது ஒரு சின்ன யூடியூப் வீடியோவில் நம்முடைய விசுவாசத்தை மாற்ற வல்லமை உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ அதில் அந்த யூடியூப்ல இல்லை பவர், அந்த யூடியூப்ல வருகிற கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, விசுவாசம் எப்படி வருது? நான் அந்த தேவ வார்த்தையை நான் கேட்கறதுனால, நான் படிக்கிறதுனால வருது, நான் கேட்கும் பொழுது வருகிறது. ஹல்லேலூயா. அதை இங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். பேதுரு எழுத சொல்றாரு, நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில காரியங்கள்ல நம்ம வருஷங்களாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். பேதுரு ரா முழுவதும் எல்லாமே, அதாவது எப்படி சொல்லலாம் இல்லையா, அவன் பேதுருடைய அந்த சூழ்நிலை எப்படி அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை வருவதற்கு முன்பாக அவனுடைய சூழ்நிலை, he was empty, ரா முழுவதும், அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவேன் டாயில்டு, அப்படியே சிரமப்பட்டு அப்படியே உலர்ந்து போயிருக்கிறான், வெரி டயர்டு, சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை. அதாவது எப்படி இருக்கா, ஃப்ரஸ்ட்ரேட்டட், நடாது நைட்டெல்லாம் நம்ம பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல. அவங்க சொல்ல ரா முழுவதும் பிரயாசப்பட்டு இருக்காங்க, போராடணும், ஒரு மீன் ஆகப்படலை. அப்போ யோசிப்பாரா, ஒரு பிஸ்னஸுக்கு போனவன், ஒரு வேலைக்கு போனவன் ஒண்ணுமே இல்லாம வெறும் கையா வரான். இதுதான் அவனுடைய சூழ்நிலை. எப்போ? கர்த்தருடைய வார்த்தை வருவதற்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலையில சரி, பேதுருக்குள்ள எப்படி அந்த விசுவாசம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 5வது அதிகாரம் 1வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவ வசனத்தை கேட்கும்படி அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு பேதுருக்கு ஒரே ஒரு கட்டளை, அப்பா இந்த படகை கொஞ்சம் ஆழத்துல தள்ளிவிடு. பேதுரு ஒருவேளை யோசிச்சிருப்பார் மனசுக்குள்ள, இந்த படகு மீன் பிடிக்கிறதுக்கு தான் உதவல, இந்த மனுஷன் யாருன்னு தெரியல, சரி ஏதோ அவர் பேசுன்றார், படகுல ஒன்றும் கிடையாது, நான் எம்டி, நானே காலியாகி போய் வந்திருக்கிறேன், வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, இந்த மாதம் எப்படி நடத்துறதுன்னு தெரியல, என் தேவை எப்படி சந்திக்கப்படுதுன்னு தெரியல, ஆண்டவரே ஒரு மீன் இல்லையா ஆண்டவரே, நாங்கள் எப்படி இன்னைக்கு சாப்பிட்றதுன்னு தெரியல, என்ன யோசிச்சுட்டு வந்தாரோ தெரியல. ஆனால் ஒரு வார்த்தை இயேசு சொல்றாரு, இப்போ அந்த படகு கொஞ்சம் ஆழத்துல தள்ளிவிட. அட போங்க ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, ரா முழுவதும் பிரயாசப்பட்ட அவங்களுடைய சரீரம் எவ்வளோ பலனாக இருந்திருக்கும். ஸோ நொந்து போய், அட போங்கப்பா நீங்கள் வேணா நீங்களே தள்ளிக்குங்க. நம்ம சில நேரத்தில் அப்படி தானே செய்வோம், ரொம்ப சோர்ந்து போய், நானே கஷ்டப்பட்டு வரேன், வீட்டுக்கு டயர்டாக வரேன்னு வச்சுக்கலாம், நொந்து எதுவுமே அன்னைக்கு சித்திக்கல,
அப்படியே இருதயம் சோர்ந்து போயிருக்கோம். யாராவது வந்து ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்க, நடப்போம்மா சும்மா நீயே போய் எடுத்துக்கோ, நானே போன காரியம் ஒன்றுமே நடக்கலன்னு வரேன். பேதுரு அப்படி சொல்லலை. இயேசு பேசுகிறார், கொஞ்சம் அப்படி படகை கொஞ்சம் தள்ளி விட. சரி ஆண்டவரை தள்ளி விட்டுட்டு அவர் போதகம் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை கொஞ்சம் நேரம் கேட்குறார். நொந்து போன சூழ்நிலையில் he was tired, he was tired, completely frustrated. உடம்புல கொஞ்சம் கூட பலன் இல்லை. ஆனால் வார்த்தை உள்ள வர 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 ஒரு பலன். ஹல்லேலூயா, ஒரு பலன். அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னா பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுது, ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டுட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் நிமித்தமா, அந்த வார்த்தையை நான் கேட்டவன் எனக்கு விசுவாசம் வந்தது பாருங்க. அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் நான் வலைகளை போடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, வலை கிடிந்து போகத்தக்கதாக அவர்கள் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். படவிலிருந்து சைகை காட்டி அநேகரை கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. ராம் முழுவதும் டயர்டாகி ஒருவேளை வீட்டுக்கு போய் சாப்பிடணுன்ட்டு பசியோடு இருந்திருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு புது பலன் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த பலத்தில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இவர் சாதாரண ஆள் இல்லைடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே, என் லைஃப்பில் நான் எவ்வளோ பார்த்துருக்கிறேன், என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன், நன்மையை பார்த்தேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவருடைய வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வரும். அவர் சொல்லி அவர் செய்யும் பொழுது நம் நன்மையை பார்ப்போம். மூணாவது இதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா வியாதியா இருக்கிறான். கர்த்தரிடத்துல அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் உத்தமத்தையும் உண்மையை நினைங்க ஆண்டவரே. சுவர்புறமாய் திரும்பி தேவனிடத்துல சத்தம் போடல, கண்ணீரோட புலம்பி அழுகுறான், ஆண்டவரே என்னை நினைக்க மாட்டீங்களா ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு வார்த்தை வருது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இது முதல் 15 வருஷங்கள் உனக்கு நான் கூட்டி கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி, மிகப்பெரிய மனுஷன், நல்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்ல இருக்கிறவன். மத்திய 8 வாசிக்கிறோம், ஏசு எப்போ வருவாருன்னு காத்துட்டு இருக்கிறான். காத்துட்டு இருந்து வந்த உடனே ஒரே ஒரு காரியம் கேட்கிறான், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால கொடிய வேதனைப்படுறான். யோசிச்சு பாருங்க, அவனுடைய ஹார்ட்டை பாருங்களேன். தனக்காக கேட்கல, தன்னுடைய வேலைக்காரன் தானே. நம்ம வீட்டில் நம்ம சர்வெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ கவலைப்படுவோம் அப்படின்னு யோசிக்கல. அவன் தன்னுடைய குடும்பத்தில் நான் வேலைக்காரன், அவனுக்காக ஆண்டவரே காத்துட்டு இருக்கிறான். அவர் இயேசு எப்போ வருவாருன்னு சொல்லி காத்துட்டு இருந்து அவன் கொடிய வேதனைப்படுகிறான். அவனுடைய அந்த அந்த ஆர்வத்தையும் அவனுக்கு இருக்கிற அந்த கன்சர்னையும் ஆண்டவர் பார்த்த உடனே இல்லை. சரி, எதற்காக நான் இதை சொல்றேன்னா, நம்ம விசுவாசத்தோட ஒரு வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, இப்படி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பதில் சொல்லும்போது ஒரே ஒரு பதில் தான், உன் வேலைக்காரன் சுகமாவான்லாம் சொல்ல, நீ விசுவாசித்தபடியே நீ என்ன கேட்டியோ. ஹல்லேலூயா. நீ ஒருவேளை கம்ப்ளீட் ஹீலிங் கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஹீலிங், இல்லை சுமார் ஒரு 5 நாள் கழிச்சு, இல்லை மாத்திரையினால ஹீலிங், நீ என்ன கேட்டியோ. ஆனால் இவன் விசுவாசம் வித்தியாசமாக இருந்தது. நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம வாசிக்கலாமா? வாசித்து முடிப்போம். மீகா 2வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவர் தம்முடைய நல் ஆவிய நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு? அவருடைய அறிவை உணர்த்த, அவரை பற்றி அறிந்து கொள்ள. அப்போ அந்த நல்ல ஆவியை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும், அவருடைய மன்னாவை நம்ம புசிக்கணும், அவருடைய ஜீவ தண்ணீரை நம்ம குடிக்கணும். அடுத்தது சொல்றது, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ.
இப்படி நம்ம வாழ்றதுக்காகவா? இல்ல, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. சங்கீதம் 84 சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய நன்மையை வழங்காதிரார். நிச்சயமா நன்மை செய்வார். நிச்சயமா அவருடைய வார்த்தைகள் நன்மை செய்யும். எப்படி? இன்னைக்கு கேட்டோம், அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கொண்டு வரும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிப்போம்.